தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை தேசிய ஊட்டச்சத்து மாதம் தொடக்க விழா கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது. அதிக உடல் பருமனை நிவர்த்தி செய்தல், சர்க்கரை மற்றும் எண்ணெய் நுகர்வு குறைத்தல் என்ற கருப்பொருளை மையமாக வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழா நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உள்ளிட்ட தாய்மார்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். விழாவில் முன்பருவ கல்வி முடித்த குழந்தைகளுக்கு நிதி உதவி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கும் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், உணவு பழக்க வழக்கங்களால் உடல் பருமன், சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் நாம் பாதிக்கப்படுகிறோம். இந்தியாவில் சுமார் 8 கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் நானும் ஒருவன் என்று குறிப்பிட்டார். சாப்பிடுவதற்காக நாம் வாழ்வதில்லை, வாழ்வதற்காகத்தான் நாம் சாப்பிடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய கைலாசநாதன், தினமும் உணவுடன் பழ வகைகள், காய்கறிகள் சேர்த்து கொண்டு தினமும் 30 நிமிடம் உடற்பயிற்சியும் யோகாவும் செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்றார். புதுச்சேரி அரசு மகளிர் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி பல்வேறு நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் என்ஆர் கோப்பைக்கான ஆல் இந்தியா லெவல் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. போட்டியானது புதுச்சேரி என்ஆர் டென்னிஸ் கோர்ட் சர்க்கிள், டி பாண்டிச்சேரி, ஒயிட் டவுன் சர்க்கிள், ஸ்போர்ட்ஸ் பாண்டிச்சேரி, அண்ணா சாலை, இந்திரா காந்தி ஸ்டேடியம், உப்பளம், இந்திரா நகர் டென்னிஸ் கோர்ட், கோரிமேடு உள்ளிட்ட 8 இடங்களில் நடைபெறுகிறது. செப்டம்பர் 12ஆம் தேதி தொடங்கி வருகின்ற 14ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 553 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். கோரிமேடு என்ஆர் டென்னிஸ் மைதானத்தில் தொடங்கிய போட்டியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி டென்னிஸ் விளையாடி போட்டியினை தொடங்கி வைத்தார். அப்போது போட்டியில் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ரோஜா பூக்களை கொடுத்து வாழ்த்துக்களை பெற்றனர். மேலும் முதலில் விளையாடும் அணிகளை தேர்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இலவச டி-ஷர்ட்டுகளையும் வழங்கினார். போட்டியின் இறுதி நாளான 14ஆம் தேதி வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகளும் வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெறும் வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு சுமார் 6 லட்சம் மதிப்பிலான விருதுகள் மற்றும் கோப்பைகளை வழங்குகிறார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேரு நகர், காமராஜர் சாலை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று ஏற்பட்ட மின் பழுது காரணமாக மின்தடை ஏற்பட்டது. இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி, உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஏற்பட்ட மின் பழுதுகளை சரி செய்ய சம்பந்தப்பட்ட மின்துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்டார். மேலும் மின்துறை ஊழியர்கள் பழுது ஏற்பட்ட இடத்தினை பள்ளம் தோண்டி மின் பழுதை சரி செய்து கொண்டிருந்த பணிகளை உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடித்து மேற்கண்ட பகுதியில் உள்ள வீடுகளுக்கு மின் இணைப்பு கொடுத்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு கேட்டுக்கொண்டார். மத்திய வெளியுறவுத்துறை மற்றும் புதுவை அரசு சார்பில் புதுவை சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நுழைவாயில் கலந்துரையாடல் கருத்தரங்கு தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்த துணைநிலை ஆளுநர் பேசும்போது, நாட்டின் வளர்ச்சிக்கு பெருமளவில் குஜராத்,
சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பங்களித்து வருகின்றன. நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த பிரதமர் நரேந்திர மோடி பெரும் முயற்சி எடுத்து வருகிறார். நம் நாட்டின் மீது அமெரிக்கா அதிகமான வரியை சுமத்தி உள்ளது, பெரிய தாக்கத்தை உருவாக்கியுள்ளது. இருப்பினும் வரி விதிப்பு சவால்களுக்கு தீர்வு காணும் திறன் இந்தியாவிடம் இருக்கிறது. விரைவில் இதையெல்லாம் சமாளித்து இந்தியா உலக அளவில் 3வது பொருளாதார நாடாக விளங்கும். நாட்டின் முதுகெலும்பாக சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன. உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் இந்த தொழில் நிறுவனங்கள் 30% பொருளாதாரத்தை அளிக்கின்றன. ஏற்றுமதியில் 48% பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கின்றன. மத்திய அரசு அளிக்கும் முத்ரா தொழில் கடனை பெற்று மேலும் தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும். புதுவை சட்டப்பேரவை இம்மாதம் 18ஆம் தேதி கூடுகிறது. இதில் எளிமையான தொழில் தொடங்க ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அது நிறைவேறினால் புதுவையில் தொழில் தொடங்குவோர் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ஆட்சேபனை இன்மை சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் இல்லை. புதுவையை பொறுத்தவரை சாலை, ரயில், விமானம் உள்ளிட்ட நல்ல போக்குவரத்து இணைப்புகளும் காரைக்கால் துறைமுகம் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளும் இருப்பதால் தொழில் வளர்ச்சிக்கு உகந்த சூழல் உருவாகியுள்ளது என துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் நமச்சிவாயம், தொழில்துறை செயலர் விக்ராந்த் ராஜா, மத்திய வெளியுறவுத்துறை அதிகாரி விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் மற்றும் புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் இணைந்து நடத்தும் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரிய வைர விழா கொண்டாட்டம் மற்றும் சர்வதேச கூட்டுறவு ஆண்டை கொண்டாடும் விதமாக கூட்டுறவின் வளர்ச்சி என்ற தலைப்பில் மாநில அளவிலான கருத்தரங்கம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் குஜராத் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரிய தலைவர் மீனேஷ் ஷா, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அரசு தலைமை செயலர் சரத் சௌகான், கூட்டுறவு அரசு செயலர் ஜெயந்த குமார் அரே, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்த் ஐயா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களில் சிறப்பாக செயல்பட்ட விவசாயி பூரணாங்குப்பத்தை சேர்ந்த புருஷோத்தமன், புதுக்குப்பத்தை சேர்ந்த சசிகலா மற்றும் ஒதியம்பட்டை சேர்ந்த மீனாட்சி ஆகியோருக்கு சிறந்த விவசாயிகளுக்கான விருதினையும், மண்ணாடிப்பட்டு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் ரவிச்சந்திரன், ஆண்டியார்பாளையம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் நாகலிங்கம் மற்றும் கோர்க்காடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் தணிகாச்சலம் ஆகியோருக்கு சிறந்த கருவூட்டல் தொழில்நுட்ப வல்லுநருக்கான விருது வழங்கப்பட்டன. மேலும் கரிக்கலாம்பாக்கம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம், சந்தை புதுக்குப்பம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம், மணலிப்பட்டு மகளிர் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்திற்கு சிறந்த கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் விருதை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநில சட்டமன்ற கூட்டம் செப்டம்பர் 18ஆம் தேதி தொடங்க இருப்பதாக சட்டப்பேரவைத் தலைவர் அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் சட்டப்பேரவை கூட்டத்தின் போது ஒரு மசோதா தாக்கல் செய்ய இருப்பதாகவும், அந்த மசோதாவில் இடம்பெற இருக்கும் சாராம்சத்தில் முக்கியமானதாக அதிகாரிகளிடம் கோப்புகள் தேங்கினால் நாளொன்றுக்கு ரூபாய் 250 அபராதம் விதிக்கப்படும் என்ற வகையில் மசோதா தாக்கல் செய்ய போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் செப்டம்பர் 18ஆம் தேதி கூட்டப்படும் சட்டமன்றம் எத்தனை நாட்களுக்கு நடத்தப்படும் என்று கூறப்படவில்லை. அதே நேரத்தில் இப்படி ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படும் போது அதில் உள்ள நிறைகுறைகளை விவாதிக்க சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பளிக்கப்படுமா என்று தெரியப்படுத்த வேண்டும். தற்போது புதுச்சேரியில் நிலவும் அசாதாரண நிலைமையான தரமற்ற குடிநீர் விநியோகம் பிரச்சனைகள் பற்றியும், வீதிகள் தோறும் நிலவும் குப்பைகள் அகற்றப்படாத பிரச்சனைகள் பற்றியும், நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள வாய்க்கால்களில் ஓடைகளில் மலக்கழிவு நீர் வழிந்தோடும் பிரச்சனைகள் பற்றியும், மக்கள் பயன்பெறக்கூடிய வீடு கட்டும் திட்டத்தின் மானியம் கிடைக்காமல் அலைக்கழிக்கப்படும் மக்களின் பிரச்சனைகள் பற்றியும், 2022ஆம் ஆண்டு முதல் சென்டாக் மூலம் அளிக்கப்படும் காமராஜர் கல்வி நிதியுதவி மாணவர்களுக்கு வழங்கப்படாமல் இருப்பது பற்றியும், 2023ஆம் ஆண்டிலிருந்து 10% இடஒதுக்கீட்டில் உயர்கல்வியில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச கல்விக்கான அரசாணை வெளியிடாமல் இருப்பது பற்றியும், அரசு வேலைவாய்ப்பில் படித்த இளைஞர்களுக்கு வயது தளர்வு வழங்காதது பற்றியும், அரசு பணியில் இருந்தபோது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வாரிசு அடிப்படையில் வேலை வழங்காமல் இருப்பது பற்றியும், சென்ற ஆண்டு செங்கல் புயல் மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் அதிக அளவில் பாதிக்கப்படும் பொருட்களிலிருந்து மக்களுக்கு நிவாரணம் வழங்காதது பற்றியும், வர இருக்கின்ற மழைக்காலத்தை முன்னிட்டு எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பற்றியும்,
நகர மற்றும் புறநகர் பகுதிகளில் அடிக்கடி ஏற்படும் மின்தடை பிரச்சினைகள் பற்றியும் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் ஏழை எளிய மக்களுக்கு சிறந்த சிகிச்சை கிடைக்க உறுதிப்படுத்துவது பற்றியும் வெளி மாநிலங்களிலிருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகளின் அடிப்படை பிரச்சினைகள் பற்றியும் மத்திய அரசு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது பற்றியும் இதுபோன்ற எண்ணற்ற பணிகளை பற்றி இன்னும் 6 மாதத்தில் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து முனைப்புடன் செயலாற்றி பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு காணும் விவாதங்களில் சட்டப்பேரவை சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வாய்ப்பளிக்கும் விதமாக தற்போது கூட்டப்பட இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரை குறைந்தபட்சம் 10 நாட்களாவது தொடர்ந்து நடத்தி மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதியார் கிராம வங்கி நெல்லித்தோப்பு கிளை சார்பில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அண்ணா நகர் ஹவுசிங் போர்டு அருகில் மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் தங்கள் காலை நடைபயிற்சிக்கு இடையே முகாமில் கலந்து கொண்டு சர்க்கரை அளவு, இரத்தம் அழுத்தம் ஆகியவற்றை தெரிந்து கொள்ள ஆர்வமாக பங்கு பெற்ற பயனடைந்தனர். மேலும் அவர்களுக்கு வங்கியில் உள்ள சிறப்பு வைப்பு நிதி திட்டம் குறித்தும் கடன் வசதிகள் குறித்து துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த முகாமை வங்கி தலைவர் ரத்னவேல் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வங்கி அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். பாரதியார் விழா ஓட்டல் ஜெயராமில் நடைபெற்றது. விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் பாரதி தலைமை தாங்கினார். மயிலம் 20ஆம் பட்ட சிவஞான பாலய சுவாமிகள் கலந்து கொண்டு பாரதி மன்றம் சார்பில் நல்லி குப்புசாமி, டாக்டர் வனஜா வைத்தியநாதன் ஆகியோருக்கு பாரதி விருது வழங்கி பாராட்டினார். முன்னதாக பாரதி தொகுப்பில் நல்லி குப்புசாமியை பாராட்டி 100 கவிஞர்கள் எழுதியுள்ள நாடு போற்றும் மாண்பாளர் நல்லி குப்புசாமி என்ற நூல் வெளியிடப்பட்டது. நல்லி குப்புசாமி, வனஜா வைத்தியநாதன் ஏற்புரை வழங்கினர். முனைவர் விசாலாட்சி வரவேற்றார். ஜெயந்தி ராஜவேலு தொகுத்து வழங்கினார். மேல்விழி சிவக்கொழுந்து நன்றி கூறினார். ஏற்பாடுகளை செயலாளர் வள்ளி செய்திருந்தார். முன்னதாக கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் பாரதியாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சிறப்பு செய்தோர் நம்முடைய சுவாமி அவர்களும், நம்முடைய கண் மருத்துவர் வனஜா வைத்தியநாதன் அம்மையார் அவர்களும், நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசனுடைய பெயர் கலைமாமணி முனைவர் கோ பாரதி கண் மருத்துவர் நம்முடைய வனஜா வைத்தியநாதன் அம்மையார் அவர்களுக்கு பாரதி விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் அனைத்து மக்களுக்கும் சிறப்பான மருத்துவம் எளிதில் கிடைக்கும் வகையில் பாரதிதாசன் அரசு கல்லூரி அருகே அரசுக்கு சொந்தமான இடத்தில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 41 லட்சம் மதிப்பில் புதிய நகர சுகாதார மையம் கட்டுமான பணி தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா மற்றும் விஸ்வநாதன் நகரில் சுமார் 29 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. இந்த 2 நிகழ்ச்சிகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள், முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். லான்சன் டொயோட்டாவின் நியூ கார் மற்றும் யூஸ்ட் கார் விற்பனை தொடக்க விழா வெள்ளையனூர் தனியார் திருமண மண்டபம் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு ஜனார்தனன், சூர்யா, கோபி மற்றும் லான்சன் டொயோட்டோ தலைமை நிர்வாகி தலைவர் தம்பி ராதாகிருஷ்ணன், சரவண சுந்தரி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். புதுச்சேரி கிளை நிர்வாகிகள் கிருஷ்ணன், முகமது ஹுசைன், அன்பரசன் மற்றும் ராமன் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இவ்விழாவானது 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் புதிய டொயோட்டோ கார்கள் மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த அனைத்து முன்னணி நிறுவனங்களின் கார்களும் விற்பனைக்கு உள்ளது. 1.5 லட்சம் முதல் 25 லட்சம் ரூபாய் வரையிலான பழைய கார்கள் விற்பனைக்கு உள்ளது. மேலும் ஃபைனான்ஸ் வசதி செய்து தரப்படும் என்று நிர்வாகி தரப்பினர் கூறியிருந்தனர்.
இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு தொகுதிகளில் இருந்து வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு பிரச்சினை காரணமாக அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி மருத்துவமனையில் நேரில் சென்று அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுடன் நேர்காணல் நடத்தினார். அவரது கவனத்திற்கு நோயாளிகளின் சிகிச்சை நிலவரம், தேவையான மேற்பார்வை மற்றும் சிறப்பு சிகிச்சை அளிப்பது குறித்து மருத்துவர்களுடன் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் கம்யூன் சேதராப்பட்டு ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோயிலுக்கு கடந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு பழைய காலனி பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் கொடிமரம் அமைக்க முதலமைச்சர் ரங்கசாமி தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 5 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கொடிமரம் வடிவமைக்கப்பட்டு 40 அடி உயரம் கொண்ட கொடிமரத்துக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் வீற்றிருக்கும் சுவாமிக்கு கலசாபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பெரியோர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். பேரரசன் புத்தர், மாமன்னர் அசோகர், புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகிய மாமனிதர்களின் சிலையை தாங்கிய அறநெறி நெடுப்பயணம் தம்மயாத்ரா செப்டம்பர் 7ஆம் தேதி கேரளா மாநிலம் மாமனிதர் நாராயணகுருவின் பிறப்பிடத்தில் இருந்து ஆரம்பித்து செப்டம்பர் 12ஆம் தேதி புதுச்சேரி உழவர்கரை தொகுதி பிச்சவரன்பேட் அம்பேத்கர் சிலை அருகே வருகை தந்தனர். பேரரசன் புத்தரின் கோட்பாடுகளையும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளையும் உள்வாங்கி இந்த அறநெறி நெடுப்பயணத்தில் தம்மயாத்ராவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பிச்சவரன்பேட் முகாம், உழவர்கரை தொகுதி டாக்டர் அம்பேத்கர் சமூக நிதி இளைஞர் கூட்டமைப்பினர் தம்ம யாத்திரையை மலர்தூவி வரவேற்றனர். முன்னதாக அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இப்பயணமானது கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கன்னடம், ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளுக்கு செல்ல உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒன்பது வயதிற்குட்பட்டோர் மற்றும் 11 வயதிற்குட்பட்டோருக்கான தென் மாநில ரோல்பால் போட்டி கடந்த வாரம் தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்றது. இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் தென் மாநில அளவில் புதுச்சேரி ரோல்பால் வீரர்கள் 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தனர். ரோல்பால் வீரர்களை சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் பரிசுகள் வழங்கி வாழ்த்தினார். மேலும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் கொல்லம், கேரளா மாநிலத்தில் நடைபெறவுள்ள ரோல்பால் தென் மாநில போட்டியில் பங்கு பெறவுள்ள ஜூனியர் மற்றும் சீனியர் விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுவை மாநில ரோல்பால் சங்க செயலாளர் முத்துக்குமரன், காரை மாவட்ட ரோல்பால் சங்க செயலாளர் நாகேந்திரமணி மற்றும் ரோல்பால் சங்க நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர்கள் பங்கு பெற்றனர். காரைக்கால் திருமலைராயன்பட்டினம் சாமிநாதன் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியை அன்புச்செல்வி என்பவர் புதுச்சேரி மாநில அரசு சார்பில் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றார். அதனைத் தொடர்ந்து நிரவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாகத்தியாகராஜன் அப்பள்ளிக்கு நேரில் சென்று விருது பெற்ற ஆசிரியைக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். தொடர்ந்து பள்ளியில் மாணவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட மதிய உணவின் தரத்தை ஆய்வு மேற்கொண்டதோடு மாணவர்களுடன் இணைந்து தரையில் அமர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் உணவருந்தினார்.
திண்டிவனம் சித்தனி ஸ்ரீ வராகி அம்மன் ஆலயத்தில் பஞ்சமி திதியை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனைப் பொருட்கள், நவதானிய பொருட்கள் மற்றும் பொன்னாகுதி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வராகி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ சாய் சிவகுருநாதன் குருக்கள் செய்திருந்தார். JCI பாண்டிச்சேரி மெட்ரோ மற்றும் ஷா யோகா மையம் இணைந்து யோகாசன போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து வில்லியனூர் பகுதி மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தலைவர் ஜாய்ஸ் மற்றும் முன்னாள் தலைவர்கள் சுந்தரவடிவேல், விநாயகம், சரவணன், வெங்கடேசன், ராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் மேற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் அண்ணா நகர் அருகே வாகன தணிக்கையில் இருந்தபோது சந்தேகத்திற்கிடமான ஆட்டோவை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் புதுச்சேரி மதுபானங்கள் 400 பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் விழுப்புரம் GRP தெருவை சேர்ந்த முருகன் என்பவரின் மகன் சபாபதி என்பவரை கைது செய்தனர். புதுச்சேரியிலிருந்து விற்பனைக்காக மதுபானங்கள் எடுத்து வந்தது தெரியவர அவரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.